இஸ்ரேல் ஈரான் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர தடைக்கற்களாக இருக்கும் காரணிகள் குறித்து டிகோட் பகுதியில் பார்க்கலாம். உலகத்தையே பெரும் நெருக்கடியில் ஆழ்த்திருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த போர் எப்போது முடியும் அப்படிங்கிறதா உலக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. போரை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில ஈரான் பங்கேற்குமா அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. இந்த நிலையில தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படும் சூழல் நெருங்கிய நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடக பதிவுகள் மூலமா சில விஷயங்களை முன்வைக்கிறார். அந்த பதிவுகளில் பேச்சுவார்த்தையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியது. முரண்பட்ட கருத்துக்களுக்கும் மாறி மாறி பேசுவதற்கும் பெயர் போனவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு விமர்சகர்கள்லாம் ஒரு பக்கம் அவர் மேல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய சூழல்ல அவருடைய இந்த நிலைப்பாடுகளும் அதையே சுட்டிக்காட்டுவதாக இருக்குது. ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை எந்தவித காலக்கெடுவுமின்றி வரம்பற்ற காலத்திற்கு நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ப்ளூம்பெர்க் செய்தி நிறுவனத்திட ட்ரம்ப் சொல்றாரு. இன்னொரு பக்கம் சிபிஎஸ் நியூஸ்க்கு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதுல ஈரான் அனைத்து நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொண்டு விட்டது அப்படின்னும் தங்களிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவதற்கு தங்களோடு இணைந்து செயல்பட ஈரான் தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஆக்சியாஸ் நிறுவனத்துக்கிட்ட பேசும்போது அடுத்த சில நாட்களில் ஒப்பந்தம் எட்டப்படும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ சந்திப்பு இந்த வார இறுதியில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ட்ரம்ப் இவ்வளவு உறுதியாக சொன்னாலும் கள யதார்த்தம் சற்று மாறுபட்டதாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க அரசியல் பார்வையாளர்கள். ட்ரம்ப் கூறியது போல தாங்கள் அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கைவிடவோ யுரேனியத்தை ஒப்படைக்கவோ ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கு. ட்ரம்போட கூற்றுகளை அவர்கள் வெறும் கற்பனை அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. ஈரான் மட்டுமே அப்படி நினைக்கல, வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிலருமே அப்படிதான் பார்க்குறாங்க. ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லக்கூடிய கற்பனை கருத்துக்கள் அல்லது பேச்சுவார்த்தை இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கும் அமைதி ஒப்பந்தத்திற்கும் பெரும் தடையா இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்றாங்க. ட்ரம்போட பதிவுகள் மற்றும் பேட்டிகள் காரணமா ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிற நம்பிக்கை தற்போது குறைந்திருக்கிறது அப்படின்னு சில வெள்ளை மாளிகை அதிகாரிகள் சொல்றதா மேற்குலக ஊடகங்கள் குறிப்பிடுறாங்க. இஸ்லாமாபாத்தில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஈரான் பங்கேற்கிறதே தற்போது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் அது மட்டும் இல்லாமல் இராணுவ இலக்குகள் மேலே மிகப்பெரிய அளவில் குண்டுகள் வீசப்படும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்கிறார். ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபா தங்களிடம் இன்னும் சில ரகசிய திட்டங்கள் மீதமுள்ளன அப்படின்னும் அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னும் பதிலடி கொடுத்திருக்காரு. கலிஃபா எச்சரிக்கும் ரகசிய போர் மற்றும் பதிலடி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை ஒரு டேபிள் ஆஃப் சரண்டரா மாற்ற முயற்சிக்கிறதா கலிஃபா குற்றம் சாட்டுறாரு. ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்சதுன்னா போர்க்களத்தில் ஈரான் இதுவரைக்கும் பயன்படுத்தாத புதிய உத்திகள் அல்லது ரகசிய ஆயுதங்களை பயன்படுத்தும் அப்படிங்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டுறாரு. இஸ்லாமாபாத்தில் நடக்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஈரானுடைய அடுத்த நகர்வை தீர்மானிக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் வசம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்ற துடிப்பதற்கும் அந்த யுரேனியத்தினுடைய முக்கியத்துவத்திற்கும் பின்னாடி மிக முக்கியமான இராணுவ மற்றும் அரசியல் காரணங்களும் இருக்கின்றன. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த யுரேனியத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். யுரேனியம் அப்படிங்கிறது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தாது. ஆனால் ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியத்தில் சில தொழில்நுட்ப சிறப்புகள் இருக்கின்றன. சாதாரண அணுமின் நிலையங்களுக்கு 3-5% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போதுமானது. ஆனால் ஈரான் வைத்திருக்கக்கூடிய 60% யுரேனியம் அப்படிங்கிறது ஒரு இராணுவ தரம் வாய்ந்தது. இதுலேருந்து 90% ஆயுத தரத்திற்கு மாற்றுவது மிகவும் எளிமையானதுன்னு ஒன்று. யுரேனியத்தை 0%லேருந்து 60% வரைக்கும் செறிவூட்டுறதுக்கு 99% உழைப்பும் காலமும் தேவைப்படும். ஆனால் 60லேருந்து 90 மாற்றுறது இருக்கு இல்லையா, அதை அடையிறதுக்கு 1% உழைப்பே போதும். அதாவது ஈரான் தற்போது ஃபினிஷிங் லைன் கிட்ட நிற்குது அப்படின்னு சொல்லலாம். ஈரான்கிட்ட தற்போது சுமார் 450 கிலோவிற்கும் அதிகமான 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதா கணக்கிடப்படுது. இது குறைந்தது 9 முதல் 10 அணுகுண்டுகளை தயாரிக்க போதுமானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய இந்த யுரேனியம் அப்படிங்கிறது ஒரு பாதி செய்யப்பட்ட அணுகுண்டு. ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறதுல ஒரு பாதி நிலை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது மாதிரியானது. அது அதை ஈரானிடம் வைத்திருப்பதுங்கிறது அமெரிக்காவுக்கு பாதுகாப்பற்றது அப்படின்னும் அதை கைப்பற்றுவது ஈரானை நிரந்தரமாக கட்டுப்படுத்தக்கூடிய வழி அப்படின்னும் ட்ரம்ப் நம்புறாரு. இதனால தான் போர் நிறுத்த கெடு முடியறதுக்கு முன்னாடி இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கிறார். இதுக்கிடையில் ஈரானோட அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு ட்ரம்பே நேரடியாக
களம் காணலாம் அப்படிங்கிற தகவல்கள் வருகின்றன. ஒருவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே உடன்பாடு எட்டப்படக்கூடிய சூழலில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக ட்ரம்ப் நேரில் பாகிஸ்தான் போகலாம் அப்படிங்கிறது, அல்லது வேர்ச்சுவலாக அவர் கலந்துக்கலாம் அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்குறோம். இஸ்லாமாபாத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது என்றால் தான் நான் அங்கே செல்வேன் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார். அதையும் நம்ம இங்கே நினைவூட்ட வேண்டியிருக்கு. தற்போது பேச்சுவார்த்தைக்காக துணை அதிபர் ஜேடி வென்ஸ் தலைமையிலான உயர்மட்ட குழு இஸ்லாமாபாத் அனுப்பப்பட்டிருக்கு. இதில் ட்ரம்போட மருமகன் ஜாரெட் குஷ்னர், அதே போல சிறப்பு தூதராக கூடிய ஸ்டீவ் விட்காஃப், இவங்க 2 பேரும் இடம்பெற்றிருக்காங்க. போர் நிறுத்தத்திற்கான அந்த ஒப்பந்தம், அந்த இடைக்கால ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அது முடிவடையக்கூடிய நிலையில் இன்னும் பேச்சுவார்த்தை உறுதியாகல. ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் குண்டுகள் வெடிக்க தொடங்கும் அப்படின்னு ட்ரம்ப் தன்னுடைய பாணியில் எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. அமெரிக்கா தனது கடல்சார் முற்றுகை பிளாக்கேட் இருக்கு இல்லையா, அதை நீக்காத வரைக்கும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது குறித்து இன்னும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஆனாலும் ஈரானுடைய பிரதிநிதிகள் குழு வருகை தரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தான் செஞ்சுட்டு இருக்குது.